Exercise 5.2ல 10th sum. Show that the given points form a parallelogram. A, B, C, Dன்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கிராஃப் வந்து ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏடியோட ஸ்லோப் பிசியோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தோட ஆன்சர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் பேரலல்னு அர்த்தம். அதே மாதிரி ஏபியோட ஸ்லோப் அண்டு டிசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பேரலல்னு சொல்லலாமா. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏசியோட மிட் பாயிண்ட் பிடியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் போகலாம். ஸ்லோப் ஆஃப் ஏடி ஃபார்முலா என்னென்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதான் ஸ்லோப்போட ஃபார்முலா. ஸோ ஸ்லோப்புக்கு நேம் எடுத்துக்கலாம். m1 m2 m3 m4னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி, இது ஏவோட வேல்யூ, இது டியோட வேல்யூ இல்லையா. y2 மைனஸ் y1னா 5 மைனஸ் 3.5 டிவைடட் பை மைனஸ் 5 மைனஸ் 2.5ன்னு இருக்குது. ஓகேவா. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.5 மைனஸ் 7.5ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். அப்போ 15/75ன்னு இருக்குது. 15 டேபிள்லேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடித்தோம்னா 1/5 வரும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பிசி பார்க்குறப்போ பிசியோட வேல்யூ வச்சு போடுறேன். ஸோ இங்கே -4ன்னு வரும். அதனால் நான் +4ன்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். டிவைடட் பை 2.5 மைனஸ் 10ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா அகெயின் 1.5 டிவைடட் பை மைனஸ் 7.5. இங்கே மைனஸ் மிஸ் பண்ணிவிட்டேன். அப்போ மேலே மைனஸ் வரும். இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறப்போ -1/5. இது ரெண்டும் சேமாக இருக்குனாலே ஏடி இஸ் பேரலல் டு பிசின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஏபி ஃபைன் பண்ணலாமா. ஏபியோட வேல்யூ -4 மைனஸ் 3.5 டிவைடட் பை 10 மைனஸ் 2.5. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ இது ரெண்டுமே பாருங்கள் 7.5ன்னு வருது. அப்போ ஆன்சர் -1. அதே மாதிரி சிடிக்கு நம்ம சால்வ் பண்ணுறப்போ 5 மைனஸ் 2.5ன்னு வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் ப்ளஸில் எழுதிக்கிறேன். -5 மைனஸ் 2.5. அது இப்போ பாருங்கள் அகெயின் இங்கே மேலே கீழே மைனஸ் வந்திருக்கு. கேன்சல் பண்ணால் -1 தான். ஸோ ஏபியும் சிடியும் பேரலல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக. இப்போ அடுத்தது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியோட ஃபார்முலா என்னென்னா x1 + x2/2 y1 + y2/2. ஸோ ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஏசி 2.5 + 2.5 டிவைடட் பை 2 3.5. ஆக்சுவலி ஏசி தானே, மைனஸ் இருக்காங்க. ஸோ -2.5/2ன்னு எழுதிக்கலாம். இப்போது 5/2 2.5 1/2னா 0.5ன்னு வரும். இப்போ இங்கே பிடிக்கு அதே மாதிரி 10 + 2.5/2 -4 மைனஸ் 2.5/2ன்னு வரும். ஸோ அகெயின் கேன்சல் பண்ணுறப்ப பாருங்கள் அகெயின் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் பி அண்ட் டியோட வேல்யூ தானே 10 -5 வரும். சாரி, இங்கே -4 -5 வரும். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ 7/2னா 5/2னா 2.5 வருமா. -9/2னா 0.5 வருமா. இதில் இங்கே -9/2னா 4.5 வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா பிடியோட வேல்யூ -4, பி x1ஓட வேல்யூ ஓகே. இங்கே வந்து -5 இருக்குது. ஓகே, இங்கே -4 +5ன்னு வரும். ஓகேவா. அப்போ இங்கே 1/2ன்னு தான் வரும். அது 0.5. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கும். இதிலேருந்து எப்படி தெரியுது, மிட் பாயிண்ட் ரெண்டும் சேமாக இருக்குனாலே என்ன மீனிங்னா இது ரெண்டும் ஒரே பாயிண்டில் பைசெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபினிஷிங் எப்படி பண்ணுறீங்க, ஏடி வந்து பேரலல் டு பிசி அண்ட் ஏபி இஸ் பேரலல் டு சிடி and the diagonals bisect each other at the given points form a parallelogram போட்டு முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது 11th சம் போகிறப்போ